ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம வந்து எஸ்பிஐக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிற இங்கிலீஷில் வேர்ட்ஸ் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கீழே வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் a sentence is given with a word given in bold. Corresponding to each question, 3 sentences are given with the use of the same word. From the options, choose the sentences which give a different meaning for the word used in the sentence above. The meaning used in the sentences should be different from the one used in the main sentence. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மெயின் சென்டென்ஸ் வந்து இங்க கீழே கொடுத்துடுறாங்க. இதுல என்ன வேர்டை ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே வேர்ட்ஸ் தான் கீழேயும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சென்டென்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்கிற இந்த மீனிங் வந்து கீழே யூஸ் பண்ணிருக்கிற வேர்ட்ஸுக்கு அதே மீனிங் வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஒரு மீனிங் மேண்டல் கொடுக்குதுன்னா இந்த இடத்துலயும் அதே மீனிங்க கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது, அடுத்து வரதை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. From the options, choose the sentence which gives a different meaning for the word used in the sentence above. இங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த மேண்டலுக்கான மீனிங்க கீழே எந்த சென்டென்ஸ் கொடுக்கலையோ அந்த சென்டென்ஸை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the nun was wrapped tightly in the white mantle that cloaked her from the cold winter breeze. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல மேண்டில், ஒயிட் மேண்டில் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஷால் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதான் என்னது மேண்டில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். The nun was wrapped tightly in the white mantle that cloaked her from the cold winter breeze. அந்த நன் வந்து என்ன போட்டிருந்தாங்க, அவங்கள சுத்தி வந்து இறுக்கமா ஒரு ஒயிட் கலர் ஷாலை வந்து சுத்தி இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்கள எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, கோல்டு விண்டர் பிரீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் எந்த சென்டென்ஸ்ல இந்த ஷால் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரலையோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஃப்டர் யுவர் ஃபாதர்ஸ் டிமைஸ் you have to assume his mantle of carrying forward the sacred tradition. அதாவது உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் விஷயங்கள், அந்த ட்ரெடிஷ்னல் விஷயங்களை நீ தான் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போகணும். அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல மேண்டில் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இட் இஸ் டினோட்டிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எனக்கு ஷால் அப்படிங்கிற மீனிங் வரல. ஸோ ஐ கேன் டேக் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, the hawk was feeding on its prey while mantling over it with its wide wings அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அந்த ஹாக்ன்றது என்னது, இட்ஸ் அ பேர்ட். அது என்ன பண்ணுதான், was feeding on its prey, அதோடைய பிரேக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, அது ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. while mantling over it with its wide wings, அந்த பிரேயை சுத்தி அது என்ன பண்ணிருக்குன்னா கவர் பண்ணிருக்கு. வைடு விங்ஸ், அதோடைய விங்ஸால அது என்ன பண்ணிருக்கு, சுத்தி பாதுகாப்பா மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மேண்டலிங் அப்படிங்கிறது என்னதுன்னா டு கவர் கேப்சர்டு ப்ரே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த இடத்துலயும் இது ஷால் அப்படிங்கிற ஒரு மீனிங்க்கு வரல. ஸோ ஐ கேன் டேக் திஸ் சென்டென்ஸ் ஆல்சோ. அடுத்து பாருங்க, த ஜியாலஜிஸ்ட் இன்ஸ்பெக்டர் தி மேண்டில் ஆஃப் த எர்த். ஸோ இதை ரீட் பண்ணோன்னே எனக்கு தெரியும், எர்த்தோட ஒன் ஆஃப் த லேயர்ஸ் இஸ் மேண்டில், கிரஸ்ட், கோர், மேண்டில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுல மேண்டில், அதை வந்து ஜியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துலயும் ஷால் அப்படிங்கிற ஒரு மீனிங் எனக்கு வரல. ஸோ ஐ கேன் டேக் திஸ் சென்டென்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆல் 3 sentences are carrying the different meaning from the word which is mentioned in the above sentence. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்துட்டு மேண்டில் அப்படிங்கிறது ஷாலை டினோட் பண்ணுது. ஸோ எனக்கு கீழே கொடுத்துருக்கிற சென்டென்சஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி டு கவர் அண்ட் த லேயர் ஆஃப் த எர்த் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆல் தி above is the right answer. ஓகேவா? அடுத்து பாருங்க, the brave woman used her presence of mind and foiled the armed robbery அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரேவ், வீரமான விமன் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த திருடன் அந்த கும்பல் கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க, பாதுகாத்துக்கிட்டாங்க. ஸோ அண்ட் ஃபாயில்டு தி ஆர்ம்ட் ராபரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஃபாயில்டு அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ப்ரிவென்ட் ஃப்ரம் சக்சீடிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது வெற்றி பெறுதல்ல இருந்து தடுக்கிறது. ஸோ ஓகேவா, இந்த ஆர்ம்டு ராபரி டீம் வந்து சக்சஸ் ஆகுறதுல இருந்து பிரைவ் விமன் என்ன பண்ணாங்க, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த இடத்துல foiled அப்படின்னா prevent from succeeding அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, your tin foil hat won't save you if the government really wants to spy on you அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட அந்த tin foil வந்து the foil hat won't save you if the government really wants to spy on you. அந்த கவர்மெண்ட் வந்து உங்க மேல நிஜமாலுமே இந்த ஸ்பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா you cannot succeed அப்படிங்கறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த foiled and இந்த foil வந்து என்ன பண்ணுது, எனக்கு சேம் மீனிங் கொடுக்குது. ஸோ I cannot take first sentence. ஓகேவா? அடுத்து பாருங்க, the treacherous plan of the brainwashed pilot was foiled when an anonymous person altered the police about his intentions. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, the treacherous plan of the brainwashed pilot was foiled when an anonymous person alerted the police about his intention. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி எனக்கு தெரியாட்டி கூட நம்ம எப்படி இதை கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூ நான் சொல்றேன். அதாவது ஒரு அனானிமஸ் பர்சன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு அவனோட இன்டென்ஷனை பத்தி அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுனால அவனோட பிளான் என்னாச்சு, இட் வாஸ் ஸ்பாயில்டு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாமா? ஸோ அது வந்து என்னாச்சு, ப்ரிவென்ட் ஆயிருச்சு. அப்போ இதுவும் எனக்கு எப்படி இருக்கு, சேம் மீனிங்கா இருக்கு. அப்போ இதையும் என்னால எடுத்துக்க முடியாது. ஓகேவா? Many a time aluminum foil is used as covering for many sweet meats. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குன்னா அதை சுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேல இருக்கிறத விட எனக்கு கீழே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 எனக்கு இந்த தேர்ட் சென்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குது. அடுத்து பாருங்க, the despotic king had to finally relinquish his right to the throne when his subjects came to the streets and denied to accept him as their king. அதாவது இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, the despotic king had to finally relinquish his right to the throne. விட்டு கொடுக்கணும். அந்த அவர் வந்து த்ரோனுக்கு வர்ற ஒரு ரைட்ஸை வந்து அவர் என்ன செய்யறாரு, விட்டு கொடுத்துட்டாரு. எதனால அப்படின்னா, when his subjects came to the streets. இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, சிட்டிசன்ஸை வந்து மென்ஷன் பண்றாங்க. கண்ட்ரி பீப்புள அவங்க தெருவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணி இவங்க என்னோட கிங்கா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி டினைட் பண்ணிட்டாங்க. ஸோ டினைட் டு அக்செப்ட் ஹிம் அஸ் தேர் கிங். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு எதை மென்ஷன் பண்ணுது, சிட்டிசன்ஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, the professor gave a lecture on the subject for about an hour. அப்போ ப்ரொஃபஸர் வந்து லெக்சர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த லெக்சர்ஸ் வந்து எதை பத்தி இருக்கும், சப்ஜெக்ட்ஸை பத்தி இருக்கும், பாடங்கள். இப்ப நமக்கு மேக்ஸ் பயாலஜின்னு சொல்லி இருக்குல்ல, ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ். ஐ கேன் டேக் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, யுவர் ஃபைனல் ஜாயினிங் இன் யுவர் ஆர்கனைசேஷன் இஸ் சப்ஜெக்ட் டு யுவர் சக்சஸ்ஃபுல் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து தான் இருக்கும், அந்த மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷனை வச்சுதான் இருக்குமே ஒழிய நீங்க அப்பதான் என்ன பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சிட்டிசன்ஸ், இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, விச் இஸ் சப்ஜெக்டட் டு, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு, விச் இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ். ஸோ ஐ கேன் டேக் செகண்ட் சென்டென்ஸ் ஆல்சோ. அடுத்து பாருங்க, the young recruit was subjected to rigorous training of about 8 hours. இப்போ நம்ம ரீசெண்டா ரெக்ரூட் பண்ண அந்த பீப்புள் வந்து எப்படி இருக்காங்களா, அந்த பர்டிகுலர் பர்சன் இஸ் subjected to rigorous training of about 8 hours. 8 மணி நேரம் டெய்லி அவன் என்ன பண்ணணும், ஒரு 3 மாசத்துக்கு கண்டிப்பா கண்டினியூஸா அந்த ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்ணணும். ஸோ he is responsible to அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு மென்ஷன் பண்ணுது, which is again different from citizen. So I can take third sentence also. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆல் தி அபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, யூ கான்ட் மேக் அ சில்க் பர்ஸ் அவுட் ஆஃப் அ சோசியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மை அங்கிள் டோல்ட் மீ டு சோ த சீட்ஸ் இன் அ சிங்கிள் ரோ as it would be easier to handle the plants later அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சோசியர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அடல்ட் பிக்கோட இயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ அடல்ட் பிக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல மை அங்கிள் டோல்ட் மீ டு சோ த சீட்ஸ், சீட்ஸை வந்து என்ன பண்ணணும், சோ பண்ணணும். அப்ப அந்த சோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விதைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ ஐ கேன் டேக் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்.
அடுத்து பாருங்க, my nephew was amazed to see the plum so in the pig form. அப்போ இதுனா எனக்கு அடல்ட் பிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அகெயின் இந்த இடத்துல கொடுக்கறது எனக்கு பிக் ஃபார்ம் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ விச் இஸ் ரிலேட்டட் டு த above mentioned statement. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்னால எடுத்துக்க முடியாது. அடுத்து பாருங்க, ட்ரெய்லர் ஹேட் சியூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த இடத்துல. டெய்லர் வந்து என்ன பண்றாங்க, சியூன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால which is related to stitching. ஓகேவா? ஸோ இது அடல்ட் பிக் அப்படிங்கிற சினோனிம்ஸ்க்கு வராது. ஸோ ஐ கேன் டேக் தேர்ட் சென்டென்ஸ். அப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு எனக்கு 1 and 3 follows. ஓகேவா? அடுத்து பாருங்க, the wound sustained by the soldier can cause serious problems. சோல்ஜர் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும், ஒரு வீரர், ராணுவ வீரர். wound அப்படின்னா எனக்கு காயம். அப்போ அந்த ராணுவ வீரர்கிட்ட இருக்கிற அந்த காயம் வந்து என்ன பண்ணுமா, சீரியஸ் ப்ராப்ளம் வந்து இட் கேன் கிரியேட். அதனால அவர் என்ன பண்ணணும், கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல woundன்றது எனக்கு இன்ஜூரிய வந்து மென்ஷன் பண்ணுது. அப்ப கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது இன்ஜூரி இல்லையோ அதை நான் எடுத்துக்கணும். தி athlete gets wound up before every match. ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி ஆத்லெட்க்கு வந்து என்ன ஆயிடும், இன்ஜூரி ஆயிடும். அப்ப இதுவும் சேமா இருக்கு, என்னால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்க முடியாது. அடுத்து பாருங்க, a lot of blood has been lost due to deep wound. The patient needs immediate blood transfusion. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, a lot of blood has been lost due to the deep wound. அந்த ஆழமான காயத்தினால என்ன ஆயிடுச்சு, நிறைய பிளட் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப என்னால இந்த சென்டென்ஸையும் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல the athlete gets wound up before every match. ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் athlete வந்து என்ன ஆயிடுவாங்க, அந்த athlete வந்து wound up அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இட்ஸ் நாட் இன்ஜுரி, இட்ஸ் அபவுட் நர்வஸ்னஸ். ஓகேவா? ஸோ அவங்க ஒவ்வொரு மேட்ச்க்கு முன்னாடி என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க. ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஜுரி. ஐ கேன் டேக் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, the hooligan finally wound up in a maximum security prison when his lawyer could not argue his case properly அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல hooligan finally wound up in a maximum security prison when his lawyer could not argue his case properly. ஸோ இந்த இடத்துல wound up அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, arrive இல்லைனா end up in a specified state. ஃபைனலா அந்த லாயர் வந்து என்ன பண்ணாங்க, நல்லாவே ஆர்கியூ பண்ணாததுனால அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன ஆயிடுச்சு, கேஸ்ல ஒரு முடிவு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி wound up அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற wound வந்து எனக்கு இன்ஜூரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல wound up அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, நர்வஸ்னஸ் மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல wound up அப்படிங்கிறது எனக்கு அரைவ் அல்லது end up in a specified state அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை எடுத்துக்கலாம் நான். ஸோ இந்த இதுக்கு எனக்கு 1 and 3 follows. ஓகேவா? 1 and 3 follows. அடுத்து பாருங்க, this diamond was mined from a quarry in a desert about 2 kilometers from here. ஸோ இந்த இடத்துல குவாரிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த குவாரி, கல் குவாரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அடுத்து பாருங்க, யூசிங் வீடியோ கேமராஸ் கேன் பி ட்ரிக்கி ஃபார் ரிசர்ச்சர்ஸ் ட்ரைங் டு பிளெண்ட் இன் வித் தேர் குவாரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ கேமராஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ட்ரிக்கி ஃபார், யாருக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், ரிசர்ச்சர்ஸ்க்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். எதனால அப்படின்னா, ட்ரைங் டு பிளெண்ட் இன் வித் தேர் குவாரி. ஸோ இந்த இடத்துல குவாரிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்சன் அல்லது திங்ஸ் தட் இஸ் சேஸ்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? which is different from the place. So I can take first sentence. அடுத்து பாருங்க, do you know that a quarry is being dug up by the Ministry of Mines in the middle of the forest. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்களா, மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல ஒரு குவாரியை வந்து தோண்ட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குவாரி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி ஒரு பிளேஸா இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க இப்பதான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை என்னால எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த குவாரி அண்ட் இந்த குவாரிங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் டினோட்டிங் த சேம் மீனிங். அடுத்து பாருங்க, a rat is a easy quarry for an eagle. ஸோ ஈகிள்க்கு வந்து ரேட் வந்து எப்படியா, ரொம்ப ஈஸியான ஒரு குவாரினா என்ன அர்த்தம், ப்ரே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த குவாரி. ஐ கேன் டேக் தேர்ட். அப்போ இந்த இடத்துல 1 and 3 follows.
இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this diamond was mined from a quarry in the desert about 2 kilometers from here. இது வந்து நம்ம எப்பயும் இருக்கிற அந்த கல்குவாரியை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மைன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, குவாரிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, யாரை நம்ம தேடுறோமோ, இட் மைட் பி அ பர்சன் ஆர் அ திங்க். ஓகேவா? அந்த தேடுற பர்சனை. இந்த இடத்துல பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், அகெயின் இட் இஸ் ரிலேட்டட் டு எ பிளேஸ், குவாரி. அடுத்து பாருங்க, rat is a easy quarry for an eagle அப்படின்னா, ஈகிள் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா ரேட்டை பிடிச்சிடலாம், அதோடைய இரையா அப்படிங்கறத இந்த இடத்துல குவாரி மென்ஷன் பண்ணுது. ஸோ 1 and 3 is the right answer. அடுத்து பாருங்க, a cat was seen chewing on a stalk of grass. அதாவது அந்த பூனை வந்து எப்படி பார்த்திருக்காங்களாம், அந்த ஸ்டாக் ஆஃப் கிராஸை வந்து மென்னுட்டு இருந்ததை வந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க பாருங்க, the ruffian used to stalk the girl when he went out alone at night. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஹராஸ் பண்றதை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ which is different from the stem. So I can take first sentence. அடுத்து பாருங்க, the farmer is trying to create a bonsai by manipulating the stalk of the young banyan tree. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாராம், ஒரு பொன்சாய் பிளான்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. எப்படின்னா, அந்த யங் பேனியன் ட்ரீயோட ஸ்டெம்பை எடுத்து அதை மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்றாரு, பொன்சாய் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப இதுவும் எனக்கு சேமா இருக்கு. ஸோ ஐ கேனாட் டேக் செகண்ட் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, the stalk of the tree was stiff. அப்போ அந்த ட்ரீயோட ஸ்டெம்ப் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. அப்ப இதையும் என்னால என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ denoting the same meaning of the given sentence. அப்போ இந்த இதுக்கு only one follows அப்படிங்கறதா இது கரெக்ட். அடுத்து பாருங்க, analyzing many mental patients and artists, the doctor came to the conclusion that insanity and creativity can spring from the same source. அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய பேஷண்ட்ஸ், ஆர்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாராம், இன்சானிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து எதுல இருந்து வருமா, சேம் சோர்ஸ்ல இருந்து வரும். அப்ப ஐ கேன் சே திஸ் ஸ்ப்ரிங் டினோட்ஸ் அரைஸ் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது அரைஸ் ஃப்ரம், இல்லைன்னா ஒரிஜினேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஓகேவா? It has become difficult to word properly in such a cold weather, but it's also true that spring is not fair beginning அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது ரொம்ப கோல்டு வெதரா இருக்கு, ஸ்ப்ரிங்னு சொல்லி கொடுத்ததுனால இட் இஸ் டினோட்டிங் த சீசன், ஸ்ப்ரிங் சீசனை பத்தி மென்ஷன் பண்ணுது, which is different from the given sentence. So I can take first statement. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the spring of the machine has become less and less effective with the passage of time. நாள் ஆக ஆக அந்த மிஷின்ல இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆயிடுச்சா, ரொம்ப எஃபெக்டிவ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரிங்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு டூலை வந்து மென்ஷன் பண்ணுது, ஸ்ப்ரிங் ஷேப்ல இருக்கிற ஒரு டூலை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஐ கேன் டேக் திஸ் ஒன் ஆல்சோ. when we went to Bakreshwar last winter we bathed in the hot spring. ஸோ இந்த இடத்துல ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த தண்ணி வந்து பீச்சிட்டு வரும் இல்லையா, ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அது ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அரைஸ் ஃப்ரம் ஆர் ஒரிஜினேட். ஸோ ஐ கேன் டேக் திஸ் ஒன் ஆல்சோ. இதுக்கு ஆன்சர் ஆல் தி அபோவ். அடுத்து பாருங்க, the timid young man asked the waitress out on a date last Friday. timid அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கோழையான, அந்த கோழையா இருக்கிற அந்த யங் மேன் வந்து அந்த வெயிட்ரஸ் கிட்ட என்ன கேட்டுட்டா, நம்ம டேட்டிங் போலாமா அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டேட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, டு வெண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. அடுத்து பாருங்க, இஃப் யூ லைக் ஹிம் யூ கேன் ஆஸ்க் ஹிம் அவுட் ஆன் அ டேட். அப்போ இந்த டேட்டும் எனக்கு சேம் மீனிங்கா, ஸோ இதை என்னால எடுத்துக்க முடியாது. The child told me that they had a date tree in their garden. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சா, எங்களோட கார்டன்ல வந்து டேட்ஸ் ட்ரீ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இட் இஸ் அ பிளான்ட். அப்ப இதை என்னால எடுத்துக்க முடியும். யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் த டேட் ஆஃப் யுவர் மேரேஜ். இந்த இடத்துல இந்த டேட்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, தேதியை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ விச் இஸ் அகெயின் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ கேன் டேக் தேர்ட் சென்டென்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த 9th கொஸ்டினுக்கு 2 and 3 follows. அடுத்து பாருங்க, the facial expression of the learned sage. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, முக பாவனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது.
ஸோ இந்த இடத்துல பாருங்க, the students are directed to frame a sentence using the idiomatic expression given below அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஏன்னா idiomatic expression given below. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா a word of phrase வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இதை நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? Oil is extracted from the seed of this wild plant through the process of distillation or expression. ஸோ இந்த இடத்துல ஆயிலை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்ற அந்த ப்ராசஸை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே அந்த முகபாவனை அப்படிங்கிறதுக்கு கீழே வராது. ஸோ 2வையும் நான் எடுத்துக்கலாம். The sad expression on her face revealed that something was amiss. இந்த இடத்துல இந்த expression on her face அப்படிங்கிறது எனது முகபாவனை which is same from the given meaning. அப்ப என்னால தேர்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் only 1 and 2 follows. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு வெக்காப்ஸ் தான். சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு கொடுத்துடுறாங்க, அந்த வேர்டு டினோட் பண்ற மீனிங் கீழே கொடுத்துருக்கிற 3 சென்டென்ஸ்ல எதுல இல்லையோ அதை நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.